செடி வளர்த்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அதிகமா வெளிய போகாதீங்க. அப்படி வெளிய போனீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி கை சோப் போட்டு கழுவுங்க. கொரோனாவை ஒழிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். வீட்லயே எப்படி வெந்தயக்கீரை வளர்த்துறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கத்துக்கலாம். வெந்தய செடி வளர்த்துறதுக்கு நம்ம கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. சரி வாங்க மண் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் மாட்டு சாணம். இது வந்து வெறும் மண். இதுக்கப்புறம் இது வந்து காய்கறி கம்போஸ்ட். சரி வாங்க இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டப்பாக்குள்ள போடலாம். இந்த அளவுக்கு மண் போதும். நம்ம இப்போ வந்து வெந்தயத்தை தூவி விடலாம். இப்போ நம்ம விதைய போடலாம். எல்லா இடத்துலையும் தூவி விடணும். நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டாதான் செடி எல்லா இடத்துலையும் வளரும். பாத்துங்க. இப்போ பாருங்க, இப்போ பாத்தீங்க போட்டுருக்கோம் நம்ம. சரி இப்போ தண்ணி ஊற்றலாம். பாருங்க, இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வெட்டாயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ மண் எடுத்து நம்ம கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். போடு. அப்புறம் போட்டு முடிஞ்சிச்சு. இன்னி கொஞ்சம் போட்டுக்கலாம். இரு மதி. சரி போதும் போதும். நான் தண்ணி ஊற்றிடுவேன். சரி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். வாங்க, நான் தண்ணி ஊற்றுற மாதிரியே தண்ணி ஊற்றுங்க. கையில் எடுத்து ஊற்றினா போதும். கையில் எடுத்து ஊற்றினா மொத்தத்தையும் ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான், போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம ரெடி முடிஞ்சுது. பார்த்தீங்களா? பாருங்க, இது வந்து 2 நாளில் முளைச்சிரும். 10-12 நாள்ல நம்ம இந்த கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வந்து தண்டு கீரை பார்க்க போறோம். இதுதான் தண்டு கீரை. இந்த பூ மாதிரி இருக்குல்ல, இதுல தான் விதை இருக்கு. இங்க பாருங்க, இந்த பிளாக் கலர்ல வருதுல்ல, இதுதான் அதோட விதை. இதுதான் தண்டு கீரையோட விதை. இது வந்து நம்ம வந்து விதை இங்க பாருங்க, நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு அரிசி சாக்கில் இது வளர்த்த போகிறோம். அரிசி சாக்கில் மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கிளறி விடலாம். நீங்கள் வந்து செடி வீட்லேயே கடையில் வாங்காமல் வீட்லேயே வளர்த்தலாம். நீங்கள் பால்கனியாக இருந்தால் சரி, மொட்டை மாடியாக இருந்தால் சரி, நீங்கள் ஈஸியாக இடம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த செடியை வைக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விதையை போடலாம். விதையை உள்ளே போட போகிறோம். இப்போ நாங்கள் விதையை உள்ளே போட போகிறோம். பாருங்க, இது நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு இருக்கணும், எல்லா இடத்துலையும் தூவிடணும். சரி வாங்க தண்ணி ஊற்றலாம். முதல்ல ஊற்றலாம். ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இது வந்து 10 to 20 டேஸில் இது வளர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இந்த 2 கீரையும் வளர்த்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் குட்டி